2500 வருஷங்களுக்கு முன்னாடி பெர்ஷியாவுக்கும் கிரீஸுக்கும் நடந்த ஒரு போர் மேரத்தான் அப்படிங்கிற ஒரு கேம் நடக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குன்னு நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கிரீஸோட ஒன் ஆஃப் த சிட்டிஸாக இருந்த அயோனியாவை பெர்ஷியான்னு சொல்லக்கூடிய அப்பத்தில் இருந்த பெரிய எம்பையர், அதாவது ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈஜிப்ட், லெபனான் நிறைய கண்ட்ரீஸை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்த பெர்ஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிரீஸோடைய ஒன் ஆஃப் த சிட்டிஸாக இருக்கக்கூடிய அயோனியாவையும் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறாங்க. கிரீஸ் எப்படியாவது இதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில் அயோனியன்ஸ் பெர்ஷியன்ஸோடைய ரூலை எதிர்த்து அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே போராட்டத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஏத்தன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த சிட்டிஸ் ஆஃப் கிரீஸ். இதை பொறுக்க முடியாமல் பெர்ஷியன்ஸ் இந்த ஏத்தன்ஸுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மேரத்தான்னு ஏத்தன்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேஸுக்கு இவங்களுடைய படைகளை அனுப்பி வைக்கிறாங்க. மேரத்தான் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஏத்தன்ஸுக்கும் பெர்ஷியன்ஸுக்கும் ஒரு போர் நடக்குது. இந்த போருடைய விக்ட்ரி யார் பக்கம் தெரியுமா? ஏத்தன்ஸ் பக்கம். இந்த உண்மையான விக்ட்ரியை எடுத்துட்டு ஒரு மெசஞ்சர் மேரத்தான்லேருந்து ஏத்தன்ஸை நோக்கி ஓடுறாரு. ஓடி போய் இந்த விக்ட்ரியை சந்தோஷமாக எக்ஸ்பிரஸ் பண்ண உடனே அவருடைய உயிர் அவர்கிட்ட பிரியுது. இந்த விக்ட்ரியை சிம்பிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவருடைய தியாகத்தை ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காகவும் ஏத்தன்ஸுடைய விக்ட்ரியையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மேரத்தான் அப்படிங்கிற கேமை அதை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இந்த மேரத்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் எப்போ பிரபலமாச்சு அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் மூலியமாக தான். இப்போ இந்த ஒலிம்பிக்ஸில் எப்போ இருந்து மேரத்தான் இருக்குது அப்படின்னா 1896 மென்னுக்கான மேரத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 99 வருஷங்கள் கழிச்சு தான் விமனுக்கான மேரத்தானையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட கிரீஸிலிருந்து வந்தது தான். இதுக்கு அர்த்தம் என்ன, இது எப்படி வந்துச்சுங்கிற ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.